தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 17/11/2025 திங்கட்கிழமை. சித்திரை நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கிறது. இன்று பிரதோஷம். நந்தி வழிபாடு நன்மை தரும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற சில நல்ல கருத்து என்ன அப்படின்னா, இரவில் செய்தாலும் அறவில் செய்யாதேன்னு ஒரு பழமொழி. சில பழமொழிகள் நல்ல பழமொழியா இருக்கும், வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டியாகவும் இருக்கும். இரவில் செய்தாலும் அறவில் செய்யாதேன்னா என்ன அர்த்தம்னா, அரவு அப்படின்னா பாம்புன்னு அர்த்தம். அதாவது ராகு காலம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் செஞ்சோம் அப்படின்னா அந்த காரியங்கள் கொஞ்சம் தாமதப்படுங்கிறேன். ஆனால் லக்னத்தில் ராகுவோ கேதுவோ, சந்திரனோட ராகுவோ கேதுவோ இருக்கவங்களுக்கு ராகு காலம் யோக காலமாக கூட இருக்கும். அவங்க அந்த வாழ்க்கையில் அனுபவத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும். இருந்தாலும் சொல்லிய பழமொழி என்னன்னா, இரவில் செய்தாலும் அறவில் செய்யாதே அப்படின்னு ஒன்று. அதுக்கு அடுத்தது ஒன்று, சுட்ட எண்ணெயை தொடாதே முளைத்த பயிரை விடாதே அப்படின்னு. சுட்ட எண்ணெய் இருக்கு இல்லையா, ஒரு உபயோகப்படுத்துகிறோம், அந்த உபயோகப்படுத்துகிற எண்ணெயை மறுமுறை உபயோகப்படுத்தக்கூடாது. அதுதான் பாருங்க, சில கடைகளில் ஒரு முறை மட்டுமே இங்கு எண்ணெய் உபயோகப்படுத்தப்படும்னு போட்டிருப்பாங்க பலகார கடைகளில். சுட்ட எண்ணெயை தொடாதே, அதே மாதிரி முளைத்த பயிரை விடாதேன்னு என்ன, முளைக்கட்டி தானியத்தை சாப்பிட்டோம்னா நல்ல உடல் நலத்துக்கு நல்லது, புரோட்டீன் சத்து சேரும், நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வாக்கியம், வாடிய பூவை சூடினாலும் சூடிய பூவை சூடாதே. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ தெய்வத்துக்கு நம்ம ஒரு பூ சூடுறோம், நம்ம வீட்டில் வாங்கி வச்சிருக்கோம் பூ, இன்னைக்கு போக முடியல கோயிலுக்கு, நாளைக்கு போகிறோம், அது வாடி போயிடுது. வாடி போனால் கூட பரவாயில்லையா, புது பூ இல்லையா, அதை கொண்டு போய் சூடலாம். ஆனால் சூடிய பூவை சூடாதே. அந்த இறைவனுக்கு நமக்கு வாங்கி வந்த பூவோ அல்லது நம்ம தலையில் சூட்டிக்கிற பூவையோ திரும்ப சாமிக்கு போடக்கூடாது. வாடிய பூவை சூடினாலும் சூடிய பூவை சூடாதே. ஒரு அருமையான ஒரு வாசகம். அது மட்டுமல்ல, அடுத்து தான் போட்டிருக்காங்க ஒன்று, நாளும் கோளும் நலிந்தோர்க்கு இல்லை அப்படிங்கிற. அதாவது உடல்நிலை சரியில்லாதவங்க, வாழ்க்கையில் ரொம்ப உடல்நிலையால் சிரமப்படுறவங்களுக்கு இந்த நல்ல நாள் இதெல்லாம் பார்த்து அந்த காரியங்கள் செய்யணும்னா முடியாது. அவங்க எப்போ வாய்ப்பு இருக்கோ, உடல் இடம் கொடுக்குதோ அப்போ செய்யலாம். அதுக்காகவே நாளும் கோளும் நலிந்தோர்க்கு இல்லைங்கிற இப்படிப்பட்ட வாசகங்கள் எல்லாம் முன்னோர்கள் நம்முடைய வாழ்க்கை பாதை சீராக கொடுத்த வாக்கியங்கள். இவற்றை நம்ம கடைபிடிக்கலாம்னு சொல்லி, நாளைக்கு குரு கடகராசியில் நாளையிலேருந்து வக்கிரம் பெற போகிறார். எது வரைக்கும் வக்கிரம் பெறார் அப்படின்னா, 18/11/2025 21/12/2025 வரைக்கும் கடகத்துக்குள்ள இருக்கிற குரு வக்கிரம் பெறார். அப்புறம் திரும்ப மிதுனத்துக்கு போயிடாரு. குரு வக்கிரமா இருக்கிற பொழுது அந்த எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் அந்த குரு பகை கிரகமா இருக்கும் ராசிநாதனுக்கு, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆக எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் எதுன்னு பார்க்கணும். இன்றைக்கு திங்கட்கிழமையா, இன்றைக்கு நம்ம சிவன் உமையவள் வழிபாடு, சோமாஸ்கந்தர் வழிபாடு, அம்பிகை வழிபாடு இதெல்லாம் மேற்கொண்டோம் அப்படின்னா நமக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறுகின்ற நாள். இன்று நாடு மாற்றங்கள் பற்றியும் வீடு மாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள். 8லே செவ்வாய் சூரியனோடு இருக்கின்றார், பஞ்சமாதிபதி. எனவே உங்களுக்கு பிள்ளைகளால் ஒரு பெருமை சேரப்போகின்றது. படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். அதன் மூலம் குடும்பத்திலே ஒருவருக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் சூழல் உருவாகலாம். சரி, கல்யாண கவலைகள் இருந்தால் அது தீர்வதற்கு நல்ல வரன்கள் வரலாம். இன்று அரசு வழியில் உத்தியோகத்துக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தால் அது கைகூடும். அது மட்டுமல்ல, குரு 4ஆம் இடத்தில் இருப்பதனாலே சுகங்களும் சந்தோஷங்களும் வரும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நந்தி வழிபாடு நன்மை தருகின்ற நாள். சனி நல்ல நிலையில் இருக்கின்றார். எனவே தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. நல்ல தொழில் தொடங்க வேண்டும் அல்லது புதிதாக ஏதேனும் தொழில் தொடங்க வேண்டும், பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிதாக ஆரம்பிக்கலாமா என்றெல்லாம் சிந்தித்தவர்களுக்கு இன்று நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. நண்பர்களின் உதவி நல்லவிதமாக அமையும். அதே நேரம் உங்களுக்கு அருகில் உள்ளவர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் நடந்து கொள்வார்கள். 3லே குரு இருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். இதுவரை நீங்கள் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று அது கிடைக்கும். மறைந்த போதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. எனவே இதை செய்வோமா அதை செய்வோமா என்று இரட்டித்த சிந்தனைகள் கூட இன்றைக்கு வரலாம். மாலை நேரம் உங்களுக்கு வரும் பயணம் மகிழ்ச்சி பயணமாகவே இருக்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் யோகங்கள் வருகின்ற நாள். இன்று எந்த நேரம் நீங்கள் செய்தாலும் அதை செய்ய இயலும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்கும். உதிரி வருமானங்களும் உங்களுக்கு வரலாம். 2லே குரு இருப்பதனாலே
திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். எனவே தொழில் உத்தியோகத்தில் கணிசமான லாபம் கைகளிலே புரளும். சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களை சந்திப்பால் நன்மைகளை காணப்போகின்றீர்கள். இன்று இனிய நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. ஒரு காரியத்தை தொடங்கும் முன்னால் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டுக்கொள்வது நல்லது. விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம். வரவை காட்டிலும் செலவு இருமடங்காகத்தான் இருக்கும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகளும் அதிகரிக்கும். கைமாற்றாக கொடுத்த தொகையை வாங்க முடியவில்லையே என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். இன்றைக்கு நீங்கள் சிவாலய வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், அலைச்சல் அதிகரிக்கும். இருந்தாலும் வழிபாடுகளில் உங்களுக்கு நம்பிக்கை கூடும். உங்களுடைய ஆலோசனைகளை மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். சில நேரங்களிலே நண்பர்கள் கூட உங்களுக்கு இன்று பகையாகலாம். 7லே சனி ராகு இருக்கின்றார். எனவே வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாவது அரிது. குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள். அது மட்டுமல்ல, வருமானம் 1 மடங்கு வந்தால் இன்று விரயங்கள் 2 மடங்கு ஆகலாம். யோசித்து செலவிட வேண்டிய நாள். இன்றைக்கு எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது என்பதனாலே இன்று உங்களுக்கு குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் நன்மை தரும். கன்னிராசினியர்களே, மாலை 5:38 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். எனவே இன்றைக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதியான சந்திரன் ராசியில் இருக்கின்ற பொழுது லாபம் சிறப்பாக வரும். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஊதியம் கிடைக்கப் போகின்றது. நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய நேரம். தாய் வழி ஆதரவும் உங்களுக்கு உண்டு. நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கும் இந்த நாளில் கிழமை திங்கள் என்பதனாலே இன்று சிவன் வழிபாடும் நந்தி வழிபாடும் நன்மைகளை வழங்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு மாலை 5:38க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். சூரியன் சுக்கிரனும் புதனும் உங்கள் ராசிக்குள் இருக்கின்றார்கள். புத சுக்கிர யோகம் உங்களுக்கு நல்லது செய்யும். அதாவது இடம் பூமியால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கலாம். எதிரிகளின் பலம் கொஞ்சம் குறையும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். இதுவரை வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே என்றெல்லாம் அவதிப்பட்டவர்களுக்கு இப்பொழுது நல்ல தகவல் கிடைக்கும். வருமானம் திருப்திகரமாகவே இருக்கின்றது. உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு இதுவரை நெருக்கடிகள் கொடுத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு மேலதிகாரிகள் உங்களுக்கு நெருக்கமாவார்கள். நீங்கள் கேட்ட சலுகைகளை வழங்கப் போகின்றார்கள். இன்று நல்ல நாள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு ராசிகளிலேயே சூரியன் செவ்வாய். எனவே இன்று மிக இனிய நாள். உங்களுக்கு சிறப்பான நாள் என்று கூட சொல்லலாம். செல்வாக்கு அதிகரிக்கும். செல்வ நிலையும் ஒருபடி உயரும். நந்தி வழிபாடும் நன்மை தரும். அதே நேரத்தில் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரப்போகின்றது. அதே நேரத்தில் உங்களுக்கு நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெற வேண்டுமானால் ராஜநாதன் செவ்வாய் ராசியிலேயே இருக்க வேண்டும் என்பார்கள். இப்பொழுது அந்த ராசியிலேயே செவ்வாய் இருக்கின்றார். குரு பார்க்கின்றார். குரு மங்கள யோகம் இருப்பதனாலே இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும். உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ திருமண சம்பந்தப்பட்ட வகையில் ஏதேனும் தடைகள் இருந்தால் அந்த தடைகள் தகர்த்தெறியப்படும். இன்றைக்கு குறு பார்வை மூலம் உங்களுக்கு மனக்குழப்பங்களும் அகலம் பணப்புழக்கமும் நன்றாக இருக்கும். சுப செய்திகளும் வந்த வண்ணமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கின்ற நாள். யோசித்து செய்வதன் மூலமே யோகங்கள் ஏற்படும். நூதன பொருட்களை வாங்குவதிலே சில ஏமாற்றங்களை சந்திப்பீர்கள். விலை கொடுத்து வாங்கிய பொருளாலும் சில மன அமைதி கிடக்கூடிய சூழல் உருவாகலாம். 3லே ராகுவும் சனியும் இருக்கின்றார்கள். முன்னேற்ற பாதையில் சில இடையூறுகள் வரலாம். யோசித்து செயல்பட வேண்டிய நாள். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். வாங்கல் கொடுக்கல்களிலும் உங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை. திடீர் இடமாற்றங்கள் உத்தியோகத்திலே வரலாம். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள மறுப்பார்கள். நெருக்கடி நிலையை கொடுக்கலாம். முன்கோபத்தின் காரணமாக சில நல்ல வாய்ப்புகளையும் இழக்க நேரிடும். கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பார்வை இருப்பதனாலே இன்று இனிய நாள். யோகமான நாள். தொட்டது துலங்கும் நாள். தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடும். நீங்கள் செய்த ஒரு புது முயற்சியிலே வெற்றி உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. பிறர் வியக்கும் அளவுக்கு ஏதேனும் ஒரு புதிய காரியங்களை செய்து முடிப்பீர்கள். நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும். தொழிலை விரிவு செய்ய தொகை கேட்ட இடத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். கல்யாண முயற்சிகளும் கைகூடும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி
ராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று மாலை 5:38 வரை சந்திராஷ்டமம். எனவே சந்திரபலம் குறைவதனாலே நீங்கள் சிந்தித்த காரியங்கள் செயல்படுவது அரிது. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. பிறருக்கு நன்மை செய்தாலும் தீமையாக தெரியலாம். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். பணப்பற்றாக்குறை அதிகரிக்கலாம். கடன் சுமை கொஞ்சம் கூடிக்கொண்டே செல்லும். ஒரு கடனை அடைக்க மற்றவர்களும் வாங்கும் சூழல் கூட உண்டு. யாருக்கும் நீங்கள் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். கொடுத்தால் அதை நிறைவேற்ற இயலாமல் போகலாம். இன்று நீங்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதோடு தெய்வ வழிபாட்டிலும் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது. மீனராசினியர்களே உங்களுக்கு மாலை 5:38க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே அதிகாலையில் உங்களுக்கு நன்மை, மதியமும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். எந்த புது முயற்சி செய்வதாக இருந்தாலும் மாலை 5:38க்குள் நீங்கள் செய்து விடுவது நல்லது. ஏனென்றால் மதியத்திற்கு மேல் கொஞ்சம் கொஞ்சமாக மனக்கலக்கங்கள் வரலாம். சில நேரங்களில் எங்கள் இனம் புரியாத கவலை மேலோங்கும். செலவு கொஞ்சம் கூடுதலாக வரும். திட்டமிடாத வீண் செலவுகள் கூட வரலாம். இழப்புகளை ஈடு செய்ய என்ன செய்யலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். எதிரிகளின் பலம் மேலோங்கும். எதிரிகளின் தொல்லை, தொழிலிலே குறுக்கீடுகளும் கொஞ்சம் அதிகரிக்கலாம். வியாபார போட்டிகள் கூடுதலாக வரலாம். எதையும் சமாளிக்கும் திறன் உங்களுக்கு உண்டு என்றாலும் குறு பார்வை இருப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் என்றாலும் கவலைகள் கொஞ்சம் ஆட்கொள்கின்ற நாளாக இந்த நாள் இருப்பதனாலே மனக்கவலை தீர நீங்கள் வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும். இன்றைக்கு உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, நந்தி வழிபாடு போன்றவைகள் நன்மைகளை வழங்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.